பக்கத்தில் சிறு சலசலப்பு முனகல் சத்தம். அது என்ன அது? அட, ஒரு மான்குட்டி தட்டு தடுமாறி வெள்ளை பக்கத்தில் உட்கார்ந்தது. மான்குட்டி காலில் காயம். உனக்கு என்ன வேணும்? வெள்ளை கேட்டான். எனக்கு பசிக்குது என்றது மான்குட்டி. முட்டையை திணித்தான், பழங்களை கொடுத்தான். இந்த சாப்பாடு என்றான். மான்குட்டி சாப்பிட்டது. லபக் 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 லபக். பாவம், ரொம்ப பசி போல. வெள்ளை கேட்டான், உன் காலில் ஏன் காயம்? மான்குட்டி சொன்னது, சிறுத்தை கவுச்சு தப்பிச்சேன். அடடா, என் கையில் மருந்து இருக்கு, காலை காட்டு என்றான். அம்மா கொடுத்த மருந்து அவசரத்துக்கு உதவியது. காலில் வைத்து கட்டினான் வெள்ளை. மான்குட்டி மெல்ல எழுந்து நின்றது. முகத்தால் அவனை மெதுவாக தொட்டது. அவனை உரசி உரசி நின்று நன்றி சொன்னது. வெள்ளையிடம் மான்குட்டி கேட்டது, காட்டுக்குள்ளே ஏன் வந்தாய்? பக்கத்து ஊர் போகணும், பாதை தெரியலை என்றான் வெள்ளை. எனக்கு தெரியும், என் கூட வா என்றது மான்குட்டி. மான்குட்டி முன்னால் போனது. வெள்ளை பின்னால் போனான். நடக்கும் போது மான்குட்டி சொன்னது, இடது பக்கம் போகக்கூடாது, ஏன் கேட்டான் வெள்ளை. சிறுத்தை திரியும், ஆபத்து என்றது மான்குட்டி. ஓ, அப்படியா? நான் அந்த பக்கம் போகல. வலது பக்கமும் போகக்கூடாது என்றது மான்குட்டி. ஏன்? வெள்ளை கேட்டான். யானை கூட்டம் அந்த பக்கம்தான். யானை பக்கம் தூரம் என்றது மான்குட்டி. ஓ, அப்படியா? தப்புச்சன் என்றான் வெள்ளை. ஒரு பக்கம் மரக்கூட்டம், பக்கத்தில் பக்கத்தில் மரங்கள். இந்த பக்கம்